கோல்டு ஜுவல்லரி சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா? சின்ன கணக்கு போட்டு பார்ப்போமா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 1 கிராம் கோல்டு 10,500 வச்சுக்கிடுவோம். ஒரு 10 கிராம் கோல்டு வாங்குகிறோம், 1,05,000 ஒரு செயின் வாங்குகிறோம். இப்போ இதில் மேக்கிங் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு 10% போடுவோம், ஒரு 10,500 எக்ஸ்ட்ரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ஒரு 3%, 3,450 3,465 மொத்தம் பார்த்திங்கன்னா 1,18,975 வருது. இதை நீங்கள் வந்து 3 வருஷம் கழித்து சேல் பண்ணுறோம். சேல் பண்ணுறப்ப அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7% ரிட்டர்ன் அப்படின்னு வச்சுருந்தா கூட ஒரு 1,41,750. இப்போ உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கோம்? இதெல்லாம் சேர்த்து போக விற்றதுக்கு 22,785 லாபமாக கிடச்சிருக்கும். ரைட்டா? இதில் வந்து நம்ம விற்கும் போதில் என்ன வரும்? நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ்ங்கிறது வேஸ்ட்டு, ஜிஎஸ்டியும் வேஸ்ட்டு. இதெல்லாம் கோல்டு கண்ண ரேட்டாக இருக்கோ அதான் கிடக்கும். அதனால் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரினா கோல்டு ஜுவல்லரி வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக வந்து ஆன்லைனில் வந்து ETF இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஆர்னமெண்ட்டாக தான் வேணும், விற்க போகிறது இல்லை ஷார்ட் டேர்முக்கு அப்படின்னா வந்து கோல்டு ஜுவல்லரியாக வாங்கிக்கோங்க, போட்டுக்கோங்க, யூஸ் ஆகும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு வாங்க போதில் வந்து கோல்டு ETF அது மட்டும் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு லாபம். அதில் வந்து மேக்கிங் சார்ஜஸ்லாம் கிடையாது, இது கம்மி. சரியா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.